செய்தியை பார்த்து வருகிறோம். நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவுக்கு நிவாரணப் பணிகளுக்காக 5 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளுக்கு கேரளாவின் நிவாரணப் பணிகளுக்காகவும் 5 கோடி ரூபாய் அளிக்கப்படுவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுடன் செய்தியாளர் அபினேஷ் இணைந்திருக்கிறார். அபினேஷ், விவரங்களை பதிவு செய்யலாம். லாவண்யா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயனை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் ஏற்பட்டக்கூடிய கடும் மழை மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகள் குறித்து இந்த தொலைபேசி கேட்டறிந்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழ்நாடு அரசின் சார்பில் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் கேரள முதலமைச்சர் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். மிக முக்கியமாக இயற்கை பேரிடரால் ஏற்பட்டக்கூடிய உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதில் கேரள அரசுக்கு துணையாக பணியாற்றிட தமிழ்நாட்டிலிருந்து 2 மூத்த IAS அதிகாரிகளான டாக்டர் சமீரன் அதே போல திரு ஜானி டாம் வர்கீஸ் ஆகிய 2 IAS அதிகாரிகள் கொண்ட தலைமையில் மீட்பு குழுவினரை உடனடியாக அனுப்பவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண பணிகளுக்கென கேரள அரசுக்கு தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து 5 கோடி ரூபாயினை வழங்கிடவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து அனுப்பப்பட உள்ள மீட்பு குழுவில் தீயணைப்பு துறையிலிருந்து 20 தீயணைப்பு வீரர்கள், ஒரு இணை இயக்குனர் தலைமையிலும் 20 மாநில பேரிடர் மேலாண்மை மீட்பு குழு வீரர்கள், ஒரு காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலும் 10 மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் அடங்கிய ஒரு மருத்துவ குழுவினரும் கேரள அரசுடன் மீட்பு மற்றும் மருத்துவ சிகிச்சை பணிகளில் இணைந்து பணியாற்றுவார்கள். இந்த குழுவானது இன்றே கேரள மாநிலத்துக்கு புறப்பட தயாராக இருக்கக்கூடிய நிலையில இந்த மீட்பு பணியில் தமிழக அரசு கேரள அரசிற்கு கை கொடுத்திருக்கிறது. நிச்சயமாக அந்த வகையில தமிழக அரசு கேரள அரசுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும் அப்படின்னு முதலமைச்சர் தொலைபேசி வாயிலாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.